அப்போஸ் வந்துட்டுகள்ரா பலட்டுறதுக்கு. குட் மார்னிங் சார். தண்டா மறையுடன் பிறந்தும் தன்தே நுகரா மண்டுகம் வண்டோ கானகத்திடையிருந்து வந்து கமலமது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர் நல்லோரைக் கண்டு. சரி வாங்கடி சாப்பிடுவோம். என்ன சாப்பாடுடி நீங்களாம்? இன்றைக்கு டைம் டேபிள் படி தோசைடி. ஹாஸ்டலில் எவ்வளோ நல்ல சாப்பாடுலாம் தராங்க. ஓம் நல்ல கவனிப்பிடி ஹாஸ்டல்ல. சரி சரி எடுங்க சாப்பிடுவோம். வெளிநாடா? அது நல்ல விஷயம்தான். பாஸ்போர்ட் விசாலாம் எடுக்கிறது கோடிக்கணக்கில் செலவாகுமே. அதுக்கு நாங்கள் இருக்க போகிறது. கொஞ்சம் பொறு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வெறும் 5 லட்சம் ரூபா காசோட வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறான். அவரோட நான் கள்ளத்தோணியில் வெளிநாடு போகிறேன். இல்லை கள்ளத்தோணிலெல்லாம் போக தேவையில்லை. நேவி பிடிச்சா பெரிய பிரச்சனையாக போயிடும். இங்கே பாரு, நம்மளோட குடும்ப கஷ்டத்துக்கு நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுப்போம். அதுக்கு நான் கண்டிப்பாக வெளிநாடு போய் தான் ஆகணும். இருந்தாலும் கள்ளத்தோணியில் போகிறன்றது பயமாத்தான் இருக்கு. நீ பயப்படாத, அவங்க நிறைய பேர் ஆக்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதை மாதிரி நானும் அங்கே போயிடுவேன். சரி, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. காசினி, ஓமப்பா. போயிட்டு வரேன். ஒழுங்கா படிச்சு அம்மாவை பார்த்துக்கொள்வோம். சரிப்பா. பாய்மா, பாய். சரி, நான் போயிட்டு வரேன். பாமகள் அப்பா போய் அனுப்பிட்டு வருவோம். ஏறுங்க டக்குன்னு போவோம். ஏறுங்க. எல்லாரும் சரிதானே? ரைட், எடுக்கணும். ஓமம், எடுங்க. எங்க நேவி நிற்கிறானோ தெரியல. எல்லாரும் போய் சேர்ந்துடணும்டாப்பா. எனக்கு தெரியா, இன்னும் 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள என்ன செய்யாவது எட்ட காசு வந்து ஏறிடும். இல்லாட்டி என்ன செய்யணும் எனக்கு தெரியா.
அம்மா அம்மா எப்படி அம்மா அப்பா வாங்கின கடனெல்லாம் அடைக்க போறீங்க? தெரியல மகள், எனக்கு தெரியல. அம்மா நான் வேணா உங்களோட வீட்டு வேலைக்கு உங்களோட வேலை செய்ய அப்பா வாங்கின கடனை எல்லாம் அடைக்கலாம் தானே அம்மா? இல்லைம்மா, அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தானே, அப்படி நீயும் கஷ்டப்படக்கூடாது. நீ படித்து பெரிய ஆளாகி நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதான் இந்த அம்மாவோட ஆசை. அப்படின்னா நான் ஹாஸ்டலில் போயிருந்து தங்கி படிக்கேன். இங்கே இருந்தால் எனக்கு படிப்பு செலவு, ஸ்கூல் செலவுன்னு எங்களுக்கு நிறைய செலவாகும்மா. நாங்கள் போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து படிக்கேன். அங்கே இருக்கிறவங்க என்னை நல்லா பார்த்துக்கொள்வாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் படித்து நல்லா வரணும். குளத்தில் நீர் வற்றினால் மீன்களின் கண்களில் கண்ணீர் தானே ஏற்படும். வாழ்க்கையின் கஷ்டத்தால் விடுதிக்கு சென்ற பிள்ளையின் மனதுக்குள் வலிகள் நிறைய, மனதுக்குள் இருக்கும் வலிகளை வெளியே சொல்ல மறுத்தது தாயின் அவலம். தாயின் கண்ணீரை கண்ட பிள்ளை மனதை கல்லாய் மாற்றி கொண்டு விடுதிக்கு செல்ல முயன்றது ஏனோ தந்தை எடுத்த அவசர முடிவால் பிள்ளை வாழ்க்கை மாறி போச்சு. தாயின் மனது நொந்து போச்சு, கனவுகள் நிறைய கழிந்து போச்சு. தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத தாதுதி தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது என்ற கதையில் உள்ள பண்டு இந்த கதையில் பெண்ணாய் மாறி கவிஞர் சொன்ன வரிகளை போல மனதை கல்லாய் மாற்றி கொண்டு பொன்பொருள் தேடி அலையும் வயதில் விடுதியை தேடி அலைய விட்ட சிஞ்சித சத்தம் கேட்காமல் போன பிள்ளைக்கு என்ன தலையில் எழுத்தா, தாய்க்கு என்ன விதியின் விளக்கா? வானில் பறக்கும் குயில்கள் முட்டையிடுவதற்கு இடமில்லாமல் அதற்கு கூடு கட்ட தெரியாது என்பதால் காகத்தின் கூட்டில் சென்று முட்டையிடுகின்றன. குயில் குஞ்சுகள் அந்த முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் காகங்கள் அதை கீழே விழுத்தி கொன்று விடுகின்றது. அதேபோல் தான் பெற்றோர்கள் நீங்கள் எடுக்கும் ஒரு தவறான முடிவு உங்களின் பிள்ளையின் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதனால் எந்த ஒரு வறுமையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விட வேண்டாம். ஏனெனில் அது உங்களின் பிள்ளையின் வாழ்க்கையை தான் பாதித்துவிடும்.